வெல்கம் டு த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ். ஐ எம் ராஜ்குமார் பாண்டியன், சைக்கலாஜிக்கல் கவுன்சிலர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எஸ், என்னமோ தமிழ்நாட்டில் மழை என்று கேள்விப்பட்டேன். உங்கள் இதில் மழை பெய்தா சொல்லுங்கள். எஸ். அண்ட் முக்கியமாக நம்மளுடைய வாட் இஸ் தட் அரேபிக் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். ரீசெண்ட் டைமில் மழை பெய்ஞ்சிருக்குன்னு கேள்விப்பட்டோம். வாழ்த்துக்கள், தேங்க்யூ. ஸோ இன்றைக்கு நம்ம இந்த ஷெடியூல் படி தான் பார்த்துட்ருக்கோம்ப்பா. அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ். ஓகே, ஒரு காரணமே இல்லாமல் ஈவன் அவங்க மேலே பயங்கரமான ஒரு ப்ளேம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தாலும் கூட பயங்கரமாக குறை சொல்கிறதுக்கான ஆளாக தான் இருக்கிறார். அந்த அளவுக்கு ஒரு குறை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது அப்படின்னாலும் கூட அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கிறது மூலமாக என்ன மாதிரியான பிரச்சனை என்பது வருகிறது, ஏன் அப்படி ஏற்றுக்கிறதுனால என்ன தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கு நம்ம ரொம்ப முக்கியமாக பார்க்க போகிறோம். லெட் அஸ் கோ ஃபார் இட். எஸ், அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ், ஃபீல் ஆஃப் கம்ஃபர்ட். இதெல்லாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவர்களை அக்செப்ட் பண்ணுறது மூலமாக இந்த மாதிரியான எமோஷன்லாம் நமக்கு வரும். இது ஒரிஜினல் எமோஷனா இல்லை கெட்ட எமோஷனா இல்லை சரியாக இது தவறாங்கிறத அப்புறம் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரியான எமோஷன் வரும். என்னென்னா வி கேன் ஃபீல் கம்ஃபர்ட். அவங்கள அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அன்கண்டிஷனலாக எப்படியோ வாட் எவர் நம்ம அக்செப்ட் பண்ணோன்னா நமக்குள்ளே நமக்கே தெரியாமல் ஒரு திருப்திங்கிறது வரும். அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது இல்லையா? ஒரு கம்ஃபர்ட்னஸ் அப்படிங்கிறது வரும். ஸோ நம்மளை கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல நேரங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டான சுச்சுவேஷனில் சிறு வயதுலேருந்தே நம்ம பழகிருக்க மாட்டோம். நம்ம ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ரொம்ப அப்படியே சரியாக வாழ்ந்துட்டு வந்திருப்போம். வாழ்க்கையில் எல்லாம் சரியான நேரங்களில் கிடச்சிருக்கும். ஈவன் நம்மளுடைய அம்மா அப்பா சரியான நேரங்களில் நம்ம ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. எஜுகேஷன் சரியாக கிடச்சிருக்கும். எல்லாமே சரியான இடங்களில் அமைஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அப்படி அமைஞ்சனாலே கம்ஃபர்ட்டான சுச்சுவேஷனே அமைஞ்சிட்டு வந்ததுனால அதே கம்ஃபர்ட் சுச்சுவேஷனை தேடி ஒரு அன்கண்டிஷனல் அக்செப்டன்ஸ்குள்ளே நான் போகிறேன். அப்படி போகும்போது எடுத்தோடனே நமக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்ததை போல் நமக்கு தோணும். ஆனால் உண்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து ஃபீல் ஆஃப் பாண்டிங். திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களை அக்செப்ட் பண்ணவொடனே திடீர்னு அவங்களுக்கும் நமக்கும் இடையில ஒரு பாண்டிங் கிரியேட் பண்ணது போல் நமக்கு தோணும். பரவாயில்ல, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரியாக போயிடுச்சு போல். இப்போ ஒரு நல்லா தான் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அவங்க நல்லா தான் நடந்துக்க ஆரம்பிக்கிறாங்க. டக்குன்னு ஒட்டினோடனே நல்லா ஒட்டிக்கிறாங்களே, நல்ல ஒரு பாண்டிங்காக இருக்குது. பல விஷயத்துக்கு அவங்க இது வரைக்கும் யார்கிட்டையும் சாரியெல்லாம் கேட்டதில்லை. என்கிட்ட இப்போ திடீர்னு சாரியெல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளாக நடந்துக்குவேன்லாம் சொல்கிறாங்களே, பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நமக்குள்ளே திடீர்னு அகைன் நம்ம திருப்பி சேரும் பொழுது ஒரு பாண்டிங் அப்படிங்கிறது நமக்குள்ளே கிரியேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஃபீல் அப்படிங்கிறது வரும். ஃபீல் ஆஃப் ஃபெமிலியர். எல்லாத்துக்கும் இப்போ நான் முன்னாடி போய் நிற்கிற அளவிற்கான ஒரு ஃபெமிலியாரிட்டி நமக்கு கிடச்சிருச்சு இல்லையா? ஒருவேளை அவங்கள விட்டு நான் செப்பரேட்டடாகவே இருந்திருந்தேன்னு சொன்னால், டிவோர்ஸ்க்கெலாம் போயிருந்தேன்னு சொன்னால் எனக்கு என்ன ஆயிருக்கும்? ரொம்ப சிம்பிளாக, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளால் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்க முடியாது இல்லையா? இப்போ மற்றவங்கள நம்ம ப்ளேம் பண்ணுற அளவுக்கு, மற்றவங்கள நம்ம என்னப்பா அவன் வாழ்க்கை நல்லா இருக்கான்னு கேட்குற அளவுக்கு நமக்கு ஒரு ஃபெமிலியாரிட்டி கிடச்சிருக்கு. இனிமேல் எந்த ஃபங்க்ஷனுக்கு நம்மளால் போக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். அதெல்லாம் சரியாக தவறாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஃபீல் ஆஃப் ஃபியூச்சரிஸ்டிக். நாம் அப்படியே ஃப்யூச்சர் ஓரியன்டாக நம்ம யோசிக்கிறோம்ப்பா அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். பரவாயில்ல, ஃபியூச்சரிஸ்டிக்காக நம்ம யோசித்து இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு முடிவு எடுத்திருக்கோம். அன்கண்டிஷனலாக ஒரு பர்சனை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். விச் இஸ் வா சூப்பர். நம்ம உண்மையிலேயே இப்போ தான் ஒரு சரியான நிலைமைக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு வேளை தோணலாம். த மேட்டர் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். வெளியில் உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு தோன்றது போல் ஒரு டெம்பரவரியாக உங்களுக்கு தோணினாலும் கூட உண்மையிலேயே உங்களுக்குள் எந்த மாதிரியான ஒரு ஃபீலிங், ஒரு எமோஷனுங்கிறது உண்மையிலேயே நீங்கள் தேடி பார்த்தால் தெரியும். எப்படிப்பட்ட ஒரு எமோஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு பர்சன் எவ்வளவோ தவறு பண்ணியிருக்காரு, அவர் ஈவன் அதுக்கான பெருசாக சாரி கூட கேட்கல, நீ போனால் போய்க்க, என்ன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. இருந்தாலும் கூட அவரை அவர் நமக்கு சாரியே கேட்கலனா இருந்தாலும் நம்ம போய் இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம அவரோட பழக ஆரம்பிக்கிறோம். அவர் அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணுறோம். இல்லை ஈவன் இது மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஒரு இன்டென்ஷனலாக நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காகவே அவன் நம்மகிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறதுக்காக என்ன விஷயங்களையும் செய்யக்கூடிய ஒரு நார்சிஸ்டிக் ஹஸ்பண்டாவோ ஒய்ஃபாவோ இருந்திருக்கலாம். அப்படிலாம் இருந்துட்டு அவங்கள அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்தோன்னே நான் சொன்னது போல் அந்த மாதிரி டெம்பரரி விஷயங்கள் தோணினாலும் கூட நம்ம உள்ளுக்குள்ளே என்ன ஆகுதுங்கிறத சைக்கலாஜிக்கலாக பார்க்கணும். உள்ளுக்குள்ளே என்ன ஆகுதுங்கிறத பாருங்கள். ஃபீல் ஆஃப் ஒர்த்லெஸ். நம்ம என்றைக்குமே எப்போ தெரியுமா ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவோம்? என்றைக்கு நாம் இஷ்டப்பட்டது, நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு விஷயம், நம்மளுடைய மனசை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய, அட்லீஸ்ட் ஒரு சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பது சின்ன விஷயமாக நடந்தாலும் அந்த விஷயம் என்றைக்கு நடக்குதோ அப்போ தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒர்த்தாக ஃபீல் பண்ணுவோம் இல்லையா? பல நேரங்களில் நீங்கள் அதை ஃபீல் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்கள் செஞ்சு அது இம்பாசிபிள் நமக்கு தெரிஞ்சாலும் கூட அதை கொஞ்சம் நம்ம செஞ்சு அதை ட்ரை பண்ணி அதை கொண்டு வர வச்சு பார்க்கும் பொழுது we can feel our self worth. பட் இப்போது எல்லா விதமான விஷயத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நாம் அவரோடு போய் சேர்ந்துட்டோம் அப்படிங்கும் பொழுது அதுவே நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சியாக நமக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும்.
ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியலையோ அப்படின்னு ஒரு லாங் டைம் ஒரு எமோஷனை நமக்குள்ளே வந்து ஒரு ஒர்த்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஒரு எமோஷனை வந்து நமக்கு கொடுக்கும். மாட்டோம் நம்ம எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டோம் போலங்கிற மாதிரியான ஒரு எமோஷன் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்ஃப் டவுட்குள்ளே அவங்கள நீங்கள் அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் போவீர்கள். மாட்டோம். ஓகே, லாஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிப்ரெஷன். எஸ், we got lost interest and became very depressed. நமக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவர்கள் வந்து பழைய விதமான குணங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சில சிக்னல்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க. பழைய இதெல்லாம் என்னென்ன செஞ்சாங்க அதெல்லாம் திருப்பி வர்ற மாதிரி வந்து ஒரு மாதத்துக்கு அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ண ஆரம்பிப்பாங்க, பழைய அந்த பழமொழி சொல்கிற மாதிரி பழைய குருடி கதவை தரடிங்கிற மாதிரி இப்போ பழைய விஷயங்கள்லாம் ஆரம்பிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ அந்த ஸ்மெல் வரும்போது இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை நம்ம ஸ்மெல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்து என்ன ஆரம்பிக்கும், we start to feel loss of interest and depression. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பயங்கிறது நமக்குள்ளே வரும்பொழுது அது ஒரு ஆன்சைட்டியை கிரியேட் பண்ணும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு பிடிச்ச விஷயங்கள் ஆல்ரெடி செஞ்சுக்கிட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது போக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம டிப்ரெஷனுக்குள்ளே போக ஆரம்பிப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பிரிஞ்சிருக்கோம், திருப்பி வந்து சேர்ந்துட்டோம், நம்மளாக தான் வந்து சேர்ந்தோம், அன்கண்டிஷனலாக வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இனிமேல் நமக்கு போவதற்கும் தைரியம் இருக்காது. அப்போ போகிறதுக்கும் தைரியம் இல்லை, இவங்களோட வாழவும் முடியாதுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம we start to feel depression. That's a matter. Okay, dependency in other work. Yes, இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிறதும் நமக்கு லாஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஒர்க்லெஸ்ங்கிற ஃபீலிங்கும் இதெல்லாம் என்ன கிரியேட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பர்டிகுலர் பர்சனையே நம்மளுடைய ஒர்க்குக்காக சார்ந்திருக்க ஆரம்பித்து விடுவோம். இல்லை அப்படின்னா வேறு என்ன நடக்கும்னா இந்த செல்ஃப் டவுட் அப்படிங்கிற விஷயங்களாக இருக்கிறனால ஈவன் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வந்த வேலைகளில் கூட நமக்கு செல்ஃப் டவுட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பிகாஸ் ஆஃப் திஸ் மேட்டர் இங்கே வந்து ஒர்க்லெஸ்ஸாக நம்ம ஃபீல் பண்ணுறோம்ல, அது நம்மளுடைய ஒர்க்லையும் நம்மளை பாதிக்கும். அப்படி பாதிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ண ஆரம்பிப்போம்னா அந்த ஒரு ஒர்க்கை செஞ்சு கொடுக்கறதுக்காக வேற ஒருத்தவங்கள சம்மந்தமே இல்லாத ஆட்களை வந்து டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். அப்படி ஓவர் டிபெண்டன்சி மூலமாக வந்து பிஸ்னஸ் ஓரியன்டாக நிறைய விதமான காசுகளை ஃபினான்ஷியல் ஸ்டஃப்பை வந்து விரயம் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதேமாதிரி இந்த விஷயத்தில் அவங்கள நம்ம டிபெண்ட் பண்ணி இருந்ததும் போது என்ன ஆக ஆரம்பிச்சிடும்னு சொன்னால் அவங்க இதான் சாக்குன்னு சொல்லிட்டு வேறு லெவல் பண்ணுவாங்க இல்லையா. அது என்ன பண்ணுவாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரியவில்லை, அந்த அளவிற்கு அவர்கள் பண்ண ஆரம்பித்து விடுவார்கள். ரைட், லாஸ்ட் யுவர் செல்ஃப். கடைசியாக நீங்கள் யார் என்றே உங்களுக்கு தெரியாமல் போய்விடும். நீங்கள் அவங்கள வந்து அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக வேறு வழி இல்லை, சிச்சுவேஷனுங்கிற மாதிரி ஒன்று இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 3 to 6 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நமக்குள்ளே எமோஷனலாக வர ஆரம்பிக்கும். கடைசியாக நான் எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு நமக்கே தெரியாத அளவிற்கு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு பாலைவனத்தில் போய் மாட்டின மாதிரியான ஒரு ஃபீலிங் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். தசமாட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னா எந்த ஒரு நபர்களையும் அன்கண்டிஷனலாக அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாமல் அவங்கள ஏற்றுக்காதீங்க. நம்மளோட நிபந்தனைகள்லாம் உட்பட்டு வர்ற மாதிரி தெரியுது, உண்மையிலேயே அவங்களோட ஹேபிட் மூலமாக அவங்களோட பிஹேவியர் மூலமாக தெரியுதுன்னா மட்டும் அவர்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் ஏற்றுக்கிட்டு கடைசியாக இந்த மாதிரியான எமோஷனல் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே உங்களை நீங்களே பிரேவாக மாற்றிக்காதீங்க. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஸோ அதை பற்றி இன்னும் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். ரிலேஷன்ஷிப் பற்றியும் சரி, முக்கியமாக நார்சிஸ்டிக் ஓரியன்டான ரிலேஷன்ஷிப், டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், இதெல்லாம் பற்றி உங்களோட இண்டிவிஜுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி உண்மையிலே அது டாக்ஸிக்காக இருக்கா, நம்மளாக தான் நினச்சிக்கிறோமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி ஃபாதராக நிறைய வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதான் எங்களுடைய நம்பர், எங்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். தட் இஸ் வாட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ராஜ்குமார் பாண்டியன் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். தட் இஸ் வாட்.